இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியோட இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கான தேவ வார்த்தை என்ன நீங்க கேட்டீங்கன்னாக்கா, சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும்னு வசனம் இருக்குங்க. நம்மளை படித்த தேவன் நம்மளுக்கு ஞான இருதயத்தை கொடுக்குவாருங்க. நம்ம அவர்கிட்ட கேட்டாக்கா அவரு ஒரு வேலையை எப்படி செய்யணும், ஒரு பிசினஸ் எப்படி நடத்தணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், யார்கிட்ட எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கடவுள் நம்மளுக்கு போய் தருவாரு. என்ன பிரதர், யார்கிட்ட எப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஆமாங்க, நம்ம பெற்றோர்கள்ட்ட இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இருக்கிற மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ்ட்ட இருக்க முடியாது. நம்ம ஒரு மாதிரி இருக்கோம், வேஷம் போட சொல்றீங்களா? கண்டிப்பா அந்த மாதிரி இல்ல. இப்ப நம்ம பெற்றோர்கள்ட்ட இருக்கிற மாதிரி பிள்ளைகள்ட்ட இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. பிள்ளைகள்ட்ட இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட இருக்க முடியுமா? இல்ல. யார்கிட்ட எப்படி பேசணுமோ அவங்க கிட்ட அந்த மாதிரி தான் நம்ம பேசணும். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு அந்த ஞானத்தை தருவாரு. நம்ம யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த மாதிரி தான். இப்ப நம்ம ஸ்கூல்ல எப்படி இருக்கிறோமோ அப்போலாம் அதே மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல இருக்க முடியுங்களா? கண்டிப்பா இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம வேலை மேல எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்க முடியுங்களா? கண்டிப்பா இருக்க முடியாது. ஒரு இடத்துல நம்ம ஞானமா நடந்துக்கணும் தான் நான் சொல்ல வரேன். கர்த்தர் அந்த ஞானத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. நீங்க விசுவாசிங்கனாக்கா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நீங்க கைட்டு செய்கிற வேலையை கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. உங்க கடன் பிரச்சனை இன்னைக்கு போகுது, உங்க வேலை பிரச்சனை போகுது, எல்லா சூழ்நிலையும் மாறுதுங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்த போறாரு. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. தேங்க்யூ so much. God bless you.